உண்மையிலே ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கு நான் சரியான ஆள் தானா? எனக்கு அந்த பர்சனாலிட்டி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்கா? இல்லை வெறும் இந்த படத்தை பார்த்துட்டு அது வெறும் ஆசையாக மட்டும்தான் இருக்கா? இதை நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் உங்கள்கிட்ட ஒரு 10 கொஸ்டின் கேட்குறேன். இந்த 10 கொஸ்டினில் 7 கொஸ்டினுக்கு மேலே நீங்கள் உங்களோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்னென்னா, நீங்கள் ரொம்ப டீட்டெயில் ஓரியன்டாக இருக்கீங்களா? ஒரு ரூமுக்குள்ளே போனால் நிறைய பேர் பார்க்காத விஷயங்களை கூட உங்களால் அந்த சின்ன சின்ன விஷயங்களை கூட அப்சர்வ் பண்ணி வெளில வர முடியுதா? ரெண்டாவது, நீங்கள் பசில் சால்வ் பண்ணுறதுக்கு, மேத்தமெட்டிக்கல் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களா? மூணாவது, உங்ககிட்ட ஒரு சென்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸை நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? எங்கேயா இருந்தாலும் கொஞ்சம் ஜஸ்டிஃபைடாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வீட்டில் ஒரு சின்னதாக ஆப்பிள் நாளாக கட் பண்ணால் கூட எல்லாருக்கும் ஈக்குவல் பண்ணி கொடுக்குற அளவுக்கு அந்த ஜஸ்டிஸை ஃபாலோ பண்ணுறாளா நீங்கள்? நாலாவது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கா? யாராவது உங்களை டிகிரேட் பண்ணி பேசினாலோ இல்லை டிமோட்டிவேட்டடாக பேசும்பொழுது அந்த சுச்சுவேஷனை உங்களால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடிஞ்சிருக்கா? அஞ்சாவது, நிறைய ரீட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கா? ரிசர்ச் ஓரியன்டாக இருக்கீங்களா? ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு பின்னாடி என்ன இருக்குன்றத ஆர்வமாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஆசைப்பட்டுருக்கீங்களா? இது இல்லாமல் இந்த மாதிரி த்ரில்லர் மூவிஸ், சிஐடி, ஷெர்லாக் ஹோம்ஸ், தெகிடி, கடாவர், இந்த மாதிரி மூவிஸ்லாம் பார்க்கும்பொழுது உங்களால் அந்த விக்டிம் யாருங்கிறத முன்னாடியே ரிவீல் பண்ண முடிஞ்சிருக்கா? ஏழாவது, நீங்கள் சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்கீங்களா? ஸ்கூல் லெவலில், காலேஜ் லெவலில். எட்டாவது, நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பாக எங்கேயாவது ஒரு பிக்னிக்கோ இல்லை டூரோ போகும்பொழுது ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் சுச்சுவேஷன் வரும்பொழுது என்ன பண்ணலாம் அப்படின்றதுல டிசிஷன் மேக்கராக நீங்கள் இருந்திருக்கீங்களா? இல்லை உங்ககிட்ட என்ன பண்ணலான்னு எல்லாரும் கேட்குற ஆளாக நீங்கள் இருந்திருக்கீங்களா? ஒன்பதாவது, உங்களுக்கு நிறைய ரைட் பண்ண பிடிச்சிருக்கா? ஏதாவது ஒரு விஷயத்தை ரைட் பண்ணி திங்க் பண்ணி அதை பற்றின டீப் நாலேஜ் எடுக்க நீங்கள் முயற்சி பண்ணியிருக்கீங்களா? பத்தாவது, ரொம்ப முக்கியம், மனிதர்களை உங்களால் படிக்க முடியுதா? நிறைய பேரோட பிஹேவியரை உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இவங்க இப்படி தான், அண்டர்ஸ்டாண்ட் மட்டும்தான், அவங்கள்ட்ட ஈஸியாக உங்களால் வேலை வாங்கிக்க முடியுதா? இவங்கள்ட்ட இப்படி பேசினா வேலை நடக்கும் அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இந்த 10 கொஸ்டினில் 7 கொஸ்டினுக்கு மேலே உங்களோட ஆன்சர் எஸ்ஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஃபாரன்சிக் சயின்ஸ் படிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம்.